ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோட் சைட் கடையில் கிடைக்கிற மசால் பூரி. மசால் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் உமன்ஸ் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மசால் பூரி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு பூரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் ரவை, 2 ஸ்பூன் மைதா, கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பூரிக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஆனால் ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. மாவு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஈர துணியை மேலே போட்டு மூடிடுங்க. ஒரு அரை மணி நேரம் போல் மாவு நல்லா ஊறட்டும். மசால் பூரிக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 கப் பட்டாணியை ஹோல் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வச்ச பட்டாணியை குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் இஞ்சி, 4 பூண்டு, 2 ஸ்லைஸ் தேங்காய், 4 பச்சை மிளகா, 1 கையளவு புதினா, கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதும் 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்த உடனே 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கறி மசாலா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த பொடியெல்லாம் சேர்த்தோன்னா நமக்கு வந்து சட்னி மாதிரி ஆகிடும். அதனால தான் இப்போவே சேர்த்துக்கிறோம் எல்லாத்தையுமே. இதெல்லாம் சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். 7 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போது பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த பட்டாணியை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் மசாலாலாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் போல் நல்லா கொதித்து பட்டாணி கூட மசாலாலாம் சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம மசால் பூரிக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது மசால் பூரிக்கான பூரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஊற வச்சுருந்த பூரி மாவை இப்போ எடுத்து பார்க்கலாம். பூரி மாவு நல்லா ஊறி இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. பூரி மாவை 2ஆக பிரித்து ஒரு பாதியை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. பூரி தேய்க்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி ஒரு பிஸ்கட் கட்டரை வச்சு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் பிஸ்கட் கட்டர் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற வேறு ஏதாவது ரவுண்டாக இருக்கிற திங்ஸை வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதும் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்ச பூரியை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். எண்ணெயில் பூரி போட்டதும் நல்லா பொஃப்னு வரும். சப்போஸ் வரலை அப்படின்னா அந்த கரண்டியை வச்சு லைட்டாக மெதுவாக மேலே அமுத்தி விடுங்க. நல்லா உப்பி வரும். இந்த டைமில் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க ஒரு தடவை. ஆனால் இது வந்து லைட் ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் பூரி நல்லா குக் ஆகணும். பூரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பூரி எடுத்துடலாம். சப்போஸ் இதுக்கு முன்னாடியே நம்ம பூரி எடுத்தோன்னா நம்ம நார்மல் பூரி மாதிரி இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக உடைக்கிறதுக்கு வராது. ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்தோன்னா பூரி இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இல்லை கிறிஸ்பியாகவே இருக்காது பூரி. இப்போது நம்ம மசால் பூரிக்கான பூரியும் ரெடி ஆகிடுச்சு, மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கான மசால் பூரி இப்போ ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் இப்போ 5 பூரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை இந்த 5 பூரி மேலேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை மேலே அப்படி தூவி விட்டுக்கோங்க ஒவ்வொரு பூரியிலையா. கொஞ்சம் கார்ன்ஃப்ளேக்ஸ் மேலே தூவி விட்டுக்கலாம். அப்படியுமே கார்ன்ஃப்ளேக்ஸ் இப்போ எல்லா கடையிலையுமே கிடைக்கிது. இப்போ மேலே கொஞ்சமாக மசாலா ஊற்றி விட்டுக்கலாம். திரும்ப இப்போ மேலே கொஞ்சோண்டு வெங்காயத்தை தூவி மிச்சரை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை. மசால் பூரி இப்போ வீட்டிலே ரெடி ஆகிடுச்சுங்க. இனிமேல் கடைக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. மசால் பூரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உமன்ஸ் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.